போதுங்கிற அளவுக்கு வளர வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நல்லா உங்களுக்கு ஹேர் க்ரோத் நடக்கும். ஸோ என்னோடய ஹேர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்டு ரொம்ப சில்கியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறோங்க. சில்வர் பாத்திரமே எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான உங்களுக்கு செம்பருத்தி இலையோ இல்லை செம்பருத்தி பூவோ கிடச்சிதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எங்கிட்ட நான் காய வச்சு எடுத்துருக்கிற செம்பருத்தி பூ ஒன்று எடுத்திருக்கேன். அதே மாதிரி செம்பருத்தி இலை வந்து நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா வளரக்கூடிய சத்துக்கள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேரை நல்லா ஷைனிங்காகவும் லுக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்கியாகவும் காமிக்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்பருத்தி உங்களுக்கு செம்பருத்தி சுத்தமாக கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் பவுடராக கூட வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. செம்மையாக இருக்குங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் நல்லா கொதிக்க விட்டு தண்ணியில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கும் தண்ணியே. அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு தேங்காய் எண்ணெய் எப்படி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறீங்களோ அதே லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் கிடைக்கும். ஆனால் அதுக்குன்னு பிசு பிசுன்னு இருக்குன்னு நினைக்காதீங்க, அந்த ஷைன் லுக் இருக்குன்னு சொல்ல வரேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதித்து இதோட நிறங்கள் மாறி வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருளை வந்து ஆட் பண்ணலாங்க. இது சீரியஸாக சொல்கிறேன், செம்மையாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சீரம் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கருஞ்சீரகம் ஆட் பண்ணுறோம். கருஞ்சீரகம் வந்து நம்ம ஆட் பண்ணுறது எதுனாலன்னா மெலனின் உற்பத்தி அதிகப்படுத்தும். முடிக்கு வந்து கண்டிப்பாக மெலனின் தேவை. அது இருந்தால் மட்டும்தான் முடி நல்லா கருமையாகவும் நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் நல்லா வந்து முடி வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி வந்து கொட்டவே கொட்டாது கருஞ்சீரகத்தை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துகிறப்போ. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா துளசி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துளசி பவுடர். துளசி பவுடர் எதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கும் முடியை வந்து நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல முடி வளர்ச்சியும் கொடுக்கும். இதில் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயத்தோட சாறை மட்டும் சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அப்படியே சேர்த்த வேண்டாம். அதை வந்து இடித்து அதில் வந்து சாறு கொஞ்சமாக புழிஞ்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. ஏன் அப்படின்னா முன் நெற்றியில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் சிலருக்கு வந்து இருக்காது, ஏர் நெத்தி மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை முடி மட்டும் தான் எனக்கு வளரணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நார்மலாக நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை முன் நெற்றியில் இருக்கக்கூடிய முடியும் சேர்ந்து வளரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வெங்காயத்தை இடித்து சாறு புழிஞ்சு ரெடி பண்ணலாம். ஸோ இதில் சேர்த்திக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா வந்து வேக வச்சாச்சுங்க. வெந்து இந்த மாதிரி வந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிக்கலாம். கலர் எந்த அளவுக்கு இருக்குங்க, டார்க் பார்த்திங்கன்னா மருதாணி ஹென்னா பவுடரை நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன கலரில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் நம்ம துளசி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். துளசி பவுடர் கிடைக்கலன்னா நீங்கள் இலையாக கூட பயன்படுத்தலாங்க. இப்போ இதை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே இதில் இறங்கிருச்சு இது தண்ணியில். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம தலையில் பயன்படுத்த வேண்டியது தான். வாரத்தில் 2 தடவை நீங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னாவே போதும். ஒரு 1/2 மணி நேரம் வந்து தலையில் வச்சுட்டு நீங்கள் தலையை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு முடி வளர்ச்சி கொடுக்கும். இதே நீங்கள் வெங்காயத்தோட சாறு இதில் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு முன்னேற்றில் இருக்கக்கூடிய முடி வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும். இதில் வந்து நான் ஸ்ப்ரே பாட்டிலில் யூஸ் பண்ணி நான் தலையில் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நார்மலாக காட்டனோ இல்லை ஸ்பூனை வச்சோ நீங்கள் டிப் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை கையிலே அப்படியே வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களால் எப்படி முடியுமோ அது மாதிரி நீங்கள் தலையில் வந்து ரூட்டில் படுற மாதிரி அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் முடி வந்து கொட்டவே கொட்டாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சி நல்லாவே இருக்கும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் க்யூர் பண்ணும். முடி நல்லா வந்து நரன்னு இருக்கிறவங்களுக்கு உடஞ்சி போகிறது, முடி வெடிச்சு போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி பண்ணுங்க. நீங்கள் தைரியமாக இதை யூஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணலை, எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இதை வந்து நல்லா வந்துட்டு தலையில் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க இது சூடாக அப்ளை பண்ணணுமான்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டானிக் சீரம்லாம் சூடாக அப்ளை பண்ணக்கூடாது. நார்மலாக நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி அப்ளை பண்ணிங்கனாவே போதுங்க. ரூட்டில் பட்டாவே போதும். நுனி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிறது இல்லை. நான் வந்து நுனி வரைக்கும் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஏன்னா தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தலை ஃபுல்லாக அதாவது முடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த இடம் நல்லா சில்கியாக இருக்கும் முடி.
எங்கெல்லாம் வந்துட்டு ட்ரையாக இருக்கும் அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஈரப்பதமாக இருக்கும் முடியல. அதனால தான் நான் அந்த மாதிரி அப்ளை பண்ண சொல்கிறேன். முடி மட்டும் வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தலையில் ரூட்டில் மட்டும் அப்ளை பண்ணாவே போதும். ஓகேங்க, நல்லாவே நம்ம அதை ஃபுல்லாக மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள், நான் எப்படி அப்ளை பண்ணுறனோ மசாஜ் பண்ணி அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ தலையில் எண்ணெய் வச்சுருந்தாலும் ஓகே தான், இல்லை எண்ணெய் வைக்காமல் நார்மலாக ட்ரை ஹேராக இருந்தாலும் ஓகே தான். பாருங்கள், இந்த மாதிரி நுனி வேர்லலாம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு பன் போட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு லுக் இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி குளிர்ச்சியும் கூட. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.